ஓகே, நான் ஸ்டார்ட் பண்றேன். அனைத்து மாணவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் வணக்கம். சரி, நான் வந்து புலல் இன்றைய கிளாஸ் வந்து உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு நாங்கள் எப்போதும் மாதிரி ஃப்ரைடேயில் வந்து சரியா ஃப்ரைடேயில் வந்து பேப்பர் கிளாஸ் செய்கிறோம். உங்களுக்கு தெரியும் 2026க்கு வந்து 10 மந்த் ப்ரொஜெக்டில் வந்து கடைசி, அதாவது விரைவாக நாட்கள் போய்க்கொண்டே இருக்குது. அந்த அடிப்படையில் தான் இந்த நாங்கள் 10 மந்த் ப்ரொஜெக்டை நாங்கள் ஆரம்பித்தோம். நவம்பர் ஆரம்பித்தது இப்போ வரைக்கும் போய்க்கொண்டிருக்கி. கடைசியாக நாங்கள் எக்ஸாம் வச்சோம். கட்டாயமாக எக்ஸாமை செஞ்சு பார்க்கணும்னு நான் சொன்னேன். நிறைய பேருக்கு வந்து பரீட்சையில் வந்து எழுதுகிற மெத்தடில் பிழை இருக்குது பிள்ளைகள். சரியா, அதை கட்டாயமாக சொல்லியே ஆகணும். சரியா, புதுசாக ஜாயின் ஆகின ஆக்கள் அப்படி நிறைய பேர் பேப்பர் செஞ்ச ஆக்களில் நிறைய பேரை பார்த்தேன். விடை எழுதும் போது விடையில பிழைகள் இல்லை, ஆனால் விளக்கம் போதாம 5 பாயிண்ட்ஸ், 5 மார்க்ஸ்னா 5 பாயிண்ட்ஸ் வேணும். சரி, அப்படி நிறைய விஷயங்கள்ல உங்களோட மிஸ்டேக்கள் இருந்துச்சு. அந்த மிஸ்டேக் எல்லாத்தையும் உங்களுக்கு திருத்தி காட்டி நான் மார்க்ஸுகளையும் பேப்பர் செஞ்ச ஆக்கள்ட குறிப்பிட்ட சிலர் அந்த எடுத்த புள்ளிகளில் வந்து நாங்கள் போட்டிருந்தேன். எல்லாத்தையும் போடையில் அந்த மார்க்ஸு கூட எடுத்த ஆக்கள் தான் நான் போட்டிருந்தேன். சரியா, ரைட். மற்ற வந்து செய்யாதாக்கள், பேப்பரை செய்யாதாக்கள் நிறைய பேர் பேப்பர் செய்யலை. நீங்கள் செய்யாதாக்கள் கட்டாயமாக அந்த இதை செஞ்சு எனக்கு அனுப்புங்க. சரியா, அதையும் வந்து திருத்தி தருவோம் நாங்கள். ஓகே, அப்போ இன்றைக்கி வந்து முக்கியமாக ரெண்டு பகுதிகள் இன்றைக்கி எங்கள்கிட்ட பேப்பர் கிளாஸில் செய்ய போகிறோம். ஒன்று இதுவும், அடுத்த 8ஆம் வினா வந்து நாங்கள் செய்கிறதுக்கு இருக்கிறோம். 8வது கேள்வியும். 8வது கேள்விகள் கொஞ்சம் இருக்குது. அதோடு சேர்த்து பிள்ளைகள் இந்த இலக்கண வினாக்களையும் பார்ப்போம். சரியா, 1 மினிட்ங்க. சரி, கொஞ்சம் நாங்கள் இலக்கண வினாக்களில் செய்கிறதுக்கு முன்னுக்கும், அதாவது இலக்கணம் எம்சிக்யூ வினாக்களை செய்கிறதுக்கு முன்னுக்கு 8வது வினா கொஞ்சமாக இதோட டைப்பை கொஞ்சம் நாங்கள் பார்த்துட்டு வருவோம். இதோட டைப்பில் வந்து எப்போதுமே உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், 8வது வினா வந்து எங்களோட பரீட்சையில் காலங்களோட சாய்ஸில் உண்டா வாரதான் இந்த 8வது வினா. பார்ட் 2ல வந்து சரியா காலங்களில் ஒரு காலம் எங்களுக்கு ஒரு கஷ்டமா அமைந்தா, அதாவது ஏதாவது ஒரு பகுதி எங்களுக்கு செய்ய முடியாம போனா இந்த இலக்கண வினாவை தாராளமா எடுத்துக்கொள்ளலாம். இலக்கண வினா வந்து எல்லாராலையும் செய்யக்கூடிய விதத்தில் இருக்கும். மற்ற வந்து இலக்கண வினாக்கு நாங்கள் கொஞ்சம் என்ன செய்யணும், ப்ராக்டிஸ் எங்களுக்கு தேவைப்படும். அது எங்களுக்கு முக்கியமாக ப்ராக்டிஸ் தேவைப்படும். மற்றபடிக்கு வந்து இலக்கண வினா லேசான பகுதி, 8வது வினா லேசான பகுதி. நாங்கள் இதெல்லாம் செய்கிறதுக்கு இருக்கிறோம் டோட்டலாக. அதே மாதிரி முன்னுக்குள்ள இலக்கண பகுதிகள், அதாவது எம்சிக்யூ, அதாவது கோட் அடிக்கிற வினாக்களும் நாங்கள் பார்க்கறதுக்கு இருக்கிறோம். சரி, இன்றைக்கு வந்து பாருங்க, பொருள் மயக்கம். பொதுவாக இந்த பொருள் மயக்க கேள்விதான் புலகள் ஃபர்ஸ்ட்டுக்கு வருது. பொருள் மயக்கம் என்று சொன்னால் உங்களுக்கு என்னென்னு தெரியும். நாங்கள் இதுக்கு முதையும் இப்படி கேள்வி நாங்கள் செஞ்சிருக்கிறோம். கடைசியாகவும் நான் உங்களுக்கு பேப்பர் கிளாஸில் செஞ்சுட்டு ஒரு மட்டும் நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்கும் நான் தந்தேன். அதையும் நீங்கள் நிறைய பேர் செஞ்சு போட்டிருந்தீங்க. சரியா சொல்லியிருந்தீங்க. அந்த மோசமான பற்றாக்குறை, அந்த ஆசிரியர் பற்றாக்குறைன்னு அப்படி ஒரு கேள்வி ஒன்று வந்தேன், ஞாபகம் இருக்குது. அதை செஞ்சு அனுப்புனாக்கள் இருக்கிறீங்க. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன டைம் ஒன்று தாரேன். இந்த கேள்வியில முதலாவது கேள்வியை பாருங்க. இதுல இருக்கக்கூடியதுல வந்து பிள்ளைகள் பின்வரும் வாக்கியத்தில் உள்ள பொருள் மயக்கத்தை சுட்டிக்காட்டி பொருள் மயக்கமற்ற முறையில திருத்தி எழுதட்டாம். சரியா, என்ன செய்யட்டாம், சுட்டிக்காட்டி திருத்தி எழுதணுமா. ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் வந்து இந்த பொருள் மயக்கத்தை சுட்டி காட்டிட்டு அதுக்கு பிறகு இதை நாங்கள் திருத்தி எழுதணும். சரிதானே? ஓகே, முதலாவது வாக்கியம் தான், மூர்த்தி ஆணையாளர் நீர்ப்பாசன திணைக்களம் நேற்று காலமானார் அப்படின்னு இருக்குது. சரியா, எப்படி நல்லா விளங்கி கொள்ளுங்க. அதோட சேர்த்து இதுல ரெண்டு மீனிங் வரும். பொருள் மயக்கம் என்று சொன்ன பிள்ளைகள் ரெண்டு மீனிங் வரும். ஒரு மீனிங் இல்ல, இதுக்குள்ள ரெண்டு மீனிங் இருக்கும்.
அதை நாங்க கண்டுபிடிச்சு கொள்ளணும். கண்டுபிடிச்சு அதை சுட்டிக்காட்டி திருத்தி எழுதணும். சுட்டிக்காட்டி திருத்தி எழுதணும். பாப்போம் எத்தனை பேர் நீங்க சரியா விடைய செய்றீங்கன்னு சொல்லி. மூர்த்தி ஆணையாளர் நீர்ப்பாசன திணைக்களம் நேற்று காலமானார். எல்லாரும் ட்ரை ஒன்று பண்ணுங்க. ஏழுமானாக்கள் எனக்கு இதுல செட்ல விடைய போடுங்க. சரியா, நான் மைக் ஒன் பண்ணையில மைக் ஒன் பண்ண எல்லாருக்கும் சான்ஸ் கிடைக்காது தானே. சரியா, மைக் உங்களோட ஆஃப்லான்னு இருக்குது. தேவைப்படும் போதும் நான் ஒன் பண்றதுக்கு சான்ஸ் தருவேன். அப்ப நான் ஒன் பண்ண சொல்லுவேன். சரியா, ரைட். அப்ப நீங்க வந்து யோசிச்சு, சின்ன டைம் ஒன்று தாரேன், யோசிச்சு முதலாவதுக்கு செட்ல விடைய போடுங்க. உங்களோட விடை எல்லாத்தையும் நான் செட்ல பார்க்குறேன். தமிழால டைப் பண்ணி போட்டீங்கன்னு சொன்னா நல்லா இருக்கும். எழுமானாக்கள். சரியா, அதுக்கு பிறகு நான் விளங்கப்படுத்துறேன். உங்களுக்கு ஒரு சின்ன டைம் உண்டு உங்களுக்கு அதை யோசிச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு. சரியா, ரைட். மூர்த்தி ஆணையாளர் நீர்ப்பாசன திணைக்களம் நேற்று காலமானார். சுட்டிக்காட்டி திருத்தி எழுதணும். நீங்க திருத்தி எழுதினத்தை மட்டும் எனக்கு போடுங்க. சுட்டி காட்டுறதெல்லாம் போனா அது நிறைய விஷயம் இருக்குது. அதை நான் சொல்றேன். நீர்ப்பாசனத்தினை. ஓகே, வெரி குட் அஸ்ரனா. வெரி குட். இண்டெக்ஸ் நம்பரை போடுங்க எல்லாருமே எங்களோட கிளாஸ் ஆக்கள். வெரி குட் முபாஷரா. வெரி குட். தெரியும் உங்களுக்கு. ஓகே. ரங்கனா ஓகே. ஸ்ரேயா ஓகே. ஓகே தஸ்லீமா. தஸ்லீமா சுட்டி காட்டியிருக்கிறீங்க. திருத்தியும் போடுங்க. திருத்தி எழுதி. சாலிஹா அப்படியும் சொல்லலாம். சரி, பிரச்சனை இல்லை. ரைட். போடுங்க, தெரிஞ்சாக்கள் விடையை போடுங்க, நான் பார்க்குறேன். நீர்ப்பாசன திணைக்கள. ஆமா, நான் டைப்பிங்ல மிஸ்டேக் இருக்குது. நீங்க சொன்ன வந்த விஷயம் சில விஷயம் முடுபட்டிருக்கு. சரியா பாருங்க. நீர்ப்பாசன திணைக்கள ஆணையர். சரி, ஷம்ரா ஓகே, வெரி குட். நிஷ்மா. நிஷ்மா ஓகே. சரியா. நீர்ப்பாசனம் ஓகே ஓகே. யாரு? முஸ்ஃபிகாவா? ஓ, மஸ்ரிஃபா. மஸ்ரிஃபா ஓகே. ஓகே, வெரி குட். ரிஷ்மான் ராயபுரம் ஓகே. சரி சரி, நான் இப்போ விளங்கப்படுத்துறேன். உங்களுக்கான டைம் முடிஞ்சிட்டது. இப்போ நான் விளங்கப்படுத்துறேன். லேசான விஷயம் லேசா கண்டுபிடிக்கலாம். ஒரு சிம்பிள் சிம்பிள் மெத்தடை வச்சு நாங்க கண்டுபிடிக்கிறது தான் இதுல விஷயம் இருக்குது. என்னன்னு சொன்ன பிள்ளைகள் பாருங்க. மூர்த்தி ஆணையாளர் நீர்ப்பாசன திணைக்களம் நேற்று காலமானார். பார்க்கும்போதே எங்களுக்கு விளங்குது இதுல ஒரு மயக்கம் ஒன்று இருக்குது என்று சொல்லி. எங்களுக்கு சும்மா பார்க்கும் போதே பிள்ளைகள் அதை வாசிக்கும் போதே விளங்குது. சரி, மயக்கம் என்று சொன்னா உங்களுக்கு தெரியும் தானே, ரெண்டு பொருள் பட இல்ல கருத்து இருக்கும். அதை நாங்க தனிக்கருத்து வாரத்துக்கு மாதிரி மயக்கம் இல்லாம எழுதணும். அதுக்கு வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா சுட்டி காட்டணும். பாருங்க, மேல தலைப்பை சுட்டி காட்டி தான் திருத்தி எழுத சொல்லியிருக்கிறாங்க. சரி, இங்கே பாருங்க, நாங்க நோமலா வாசிப்போம். மூர்த்தி ஆணையாளர் நீர்ப்பாசன திணைக்களம் நேற்று காலமானார். சரி, நீர்ப்பாசன திணைக்களம் நேற்று காலமானார். பார்த்தா அப்படித்தானே மீனிங் இருக்குது. பாருங்க பிள்ளைகள், மூர்த்தி ஆணையாளர் நீர்ப்பாசன திணைக்களம் நேற்று காலமானார். அப்ப காலமானது என்ன? நீர்ப்பாசன திணைக்களமா அல்லது மூர்த்தி ஆணையாளரா? எங்களுக்கே டவுட் வருதா இல்லையா? வருது. அப்படித்தானே இதுல இருக்குது. அப்ப நாங்க எப்படி இதை திருத்தி எழுதணும்? இதை எப்படி திருத்தி எழுதணும்? ஃபர்ஸ்ட் சுட்டி காட்டுறது எப்படின்னு சொன்னா இப்படித்தான் சுட்டி காட்டணும். என்ன? இங்கு நேற்று காலமானது நீர்ப்பாசன திணைக்களமா அல்லது மூர்த்தி ஆணையாளரா என்பது மயக்கம் அப்படின்னு நாங்க சுட்டி காட்டணும். சரியா, இதுதான் மயக்கம் அப்படின்னு சுட்டி காட்டணும். சுட்டி காட்டிட்டு நாங்க திருத்தி எழுதணும். உண்மையில யாரு நேற்று காலமானது? மூர்த்தி ஆணையாளர் தானே. காலமானது மூர்த்தி ஆணையாளர். சரியா, அப்ப
முதலாவது இதை எடுக்கணும். முதலாவது நீர்ப்பாசன திணைக்களத்தை இங்க முதலாக கொண்டு வரணும். அப்ப எப்படி புலகள் திருத்தி எழுதினா எப்படி வரும்? நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீர்ப்பாசன திணைக்களத்தின் ஆணையாளர் மூர்த்தி. மூர்த்தி ஆணையாளர் என்று சொல்லும். ஆணையாளர் மூர்த்தின்னு சொன்னா மிச்சம் பொருத்தமா இருக்கும். பாருங்க, என் அவர பேருக்கு பிறகுதான் அவர் காலமானார் என்று சொல்லணும். அப்படித்தானே? ஆணையாளர் மூர்த்தி. ஆணையாளர் மூர்த்தி நீர்ப்பாசன திணைக்களத்தின் ஆணையாளர் மூர்த்தி நேற்று காலமானார். இப்படித்தான் திருத்தி எழுதுறது. சரியா? நேற்று காலமானார். சிம்பிளா இல்லையா? சிம்பிள். நாங்க இதுல என்ன சேஞ்ச் பண்ணோம்? ஒரே ஒரு இடத்தை மாத்தி போட்டோம். இங்க பாருங்க, இந்த நீர்ப்பாசன திணைக்களம் இங்க வரையலாது. இங்க வந்த எங்களுக்கு எப்படி இருக்குது? நீர்ப்பாசன திணைக்களம் தான் நேற்று காலமானது அப்படின்ற மாதிரி இருக்கு. அதனாலதான் அந்த இடத்திலிருந்து நீர்ப்பாசன திணைக்களத்தை தூக்கி இருக்கிறோம், தூக்கி முன்னுக்கு போட்டிருக்கிறோம். சரியா? அதான் எங்களுக்கு சின்ன டிஃபரண்ட். இவ்வளவுதான் புள்ளல் விஷயம். இவ்வளவுதான் விஷயம். சிம்பிளா உங்களுக்கு இப்படி டோட்டலா, அதாவது நிறைய பயிற்சிகள் செய்யும் போது உங்களுக்கு ஒட்டோவா என்ன செஞ்சிடும்? இது லேசா உங்களுக்கு வந்துடும். லேசான ஒரு விஷயம். இலகுவாக 15, அதாவது என்ன செய்யலாம்? 15 பிள்ளைகளை இலகுவா எடுக்கலாம். நாங்க காலங்களை எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிறோம். அதுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை இதுல கொடுத்தா நாங்க 15க்கு 15 ஷுவர் தான். சரியா? இப்ப 2025க்கு என்ன காலங்கள் வந்துச்சு தெரியும் தானே? ஒன்று சங்ககாலம் வந்துச்சு. சரி, சங்ககாலம் எல்லாருக்கும் செய்யலும். 2025 நான் சொல்றேன். இப்ப கடைசியா நடந்த எக்ஸாம் சங்ககாலம் வந்துச்சு பிள்ளைகள், எல்லாருக்கும் செய்யலும். ஐரோப்பியர் காலம் வந்துச்சு, அங்கால ஈழத்திலக்கிய வரலாறு வந்துச்சு. சரியா? கடைசி என்ன? 8வது கேள்வி வந்துச்சு. எங்கட நிறைய மாணவர்கள் வந்து இப்ப ஐரோப்பியர் காலம் அவ்வளோ என்ன, நிறைய பேர் படிக்காம தான் போவாங்க ஐரோப்பியர் காலத்தையும். சரியா? ஐரோப்பியர் காலம் வந்து கொஞ்சம் செய்யற கொஞ்சம் கஷ்டம். சரியா? விடைகள் கொடுக்குற கொஞ்சம் கஷ்டம்தான். அப்ப அதை இப்ப சில புள்ளைகள் அதை கஷ்டம்னு நினைக்கிற புள்ள என்னென்ன செய்யும்? சங்க காலத்தையும் இந்த இலக்கண வினாவையும் செஞ்சிருக்குதுங்க. நிறைய புள்ளைகள் எக்ஸ்ட்ராவா கூட இந்த இலக்கண வினாவை ஒரு கேள்வியா செய்யலாம். அப்படியான விஷயங்கள் இருக்குது. நாங்க எல்லாத்துக்குமே புள்ளைகள் ரெடியாகித்தான் போகணும். அப்படித்தானே? எல்லாத்துக்குமே நாங்க ரெடி அப்படின்ற மாதிரி தான் நாங்க எக்ஸாமுக்கு போகணும். சரியா? இது எனக்கு தெரிஞ்சு அதை தெரியாம அப்படி சாய்ஸ் வச்சு நாங்க போகக்கூடாது. சரியா? அதுக்கு ஒரு முன்னாயத்தமான பணிகள்ல இருந்து நாங்க இப்பையில இருந்து என்ன செய்யணும்? ஆரம்பிக்கணும். அந்த விஷயங்களை நாங்க இப்பையில இருந்து இந்த இதுக்கு பயிற்சி எல்லாம் எடுக்கணும். சரிதானே? அப்ப இது முதலா விளங்கிருக்கும்னு நினைக்கிறேன். கிளியர் தானே? சரி, ரெண்டாவதுக்கு போம். பாருங்க, அழிக்கப்பட்ட தென்னாசியாவின் இரண்டாவது பெரிய அரிசி ஆலை மீண்டும் இயங்குமா அப்படின்ட்டு ரெண்டாவது ஒரு வாக்கியம் ஒன்று தந்திருக்குது. இதுலயும் பொருள் மயக்கம் ஒன்று இருக்குதாம். இதுலயும் என்ன இருக்குது? பொருள் மயக்கம் ஒன்று இருக்குதாம். சரியா? அப்ப அதை வந்து நாங்க இனம் கண்டு அதை சுட்டி காட்டி அதை திருத்தி எழுதணும். சுட்டி காட்டி திருத்தி எழுதணும். சரி, திருத்தி எழுதுறத மட்டும் எனக்கு போடுங்க. திருத்தி எழுதினத்தை மட்டும் போடுங்க எனக்கு. திருத்தி எழுதுறத மட்டும் போடுங்க. சரியா? ரைட். அப்ப இதுல வந்து சரி பாப்போம், விடைய போடுறீங்க. சரி, யாரு? முத்தலிஃபா, ஷர்மிளா, ஷர்மிளா, ஓகே. அம்ரி, யாசிர். மந்த்லி பேமெண்ட் வந்து 1000 தானா? 1000, 1000 ரூபா தான். சரி, தமிழால போட்டா தான் எனக்கு லேசா இருக்கும். இங்கிலீஷால போட்டா வாசிக்கிற கஷ்டம். முபாசரா, ஓகே. சரி, ரிஷ்மா, ஓகே, வெரி குட். ரங்கனா, ஓகே. ஷிம்ரா, ஓகே. ஸ்ரேயா, ஓகே. வெரி குட், வெரி குட், வெரி குட். எல்லாரும் சரியா தான் போடுறீங்க. பெரும்பாலும் சரியா தான் போடுறீங்க. சரியா? ஒவ்வொருத்தர் பேர் சொல்ற கஷ்டம். பெரும்பாலும் சரியா தான் போடுறீங்க. சரியா? ரைட். உங்களுக்கு விஷயம் தெரியும். இப்ப நிறைய பேருக்கு விளங்கிட்டு, நிறைய பேருக்கு இந்த கேள்விகள் விளங்கிட்டுது.
இப்படித்தானே பிள்ளைகள் நிறைய பயிற்சி எடுக்கும் போதோ நாங்க பாஸ் பேப்பரும் செய்வோம். சரியா? அப்ப நிறைய பயிற்சி எடுக்கும் போதோ ஒட்டோவா எங்களுக்கு எங்களுக்கு தெரியாமலே எங்களை அறியாமலே அந்த விஷயம் எங்களுக்கு பழகிரும். சரியா? அதுக்காக வேண்டித்தான். ரைட், ஓகே. சரி, நான் இப்ப விஷயத்துக்கு வருவோம். எப்படி சுட்டி காட்டுறது, ரெண்டு விஷயம் உங்களுக்கு தெரியணும். எப்படி சுட்டி காட்டுறது, எப்படி திருத்தி எழுதுறது. சரி, நான் ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களுக்கு சுட்டி காட்டுறேன் புள்ளைகள். இங்கே பாருங்க, முதலாவது வாக்கியத்தை வாசிப்போம். அழிக்கப்பட்ட தென்னாசியாவின் இரண்டாவது பெரிய அரிசி ஆலை மீண்டும் இயங்குமா அப்படின்னு சொல்லி ஒரு வினாக்குறி போட்ட ஒரு கேள்வி மாதிரி கேட்டிருக்குது. சரி, அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இதுல இருக்கிற மயக்கத்தை தானே நான் காணணும். சரி, மயக்கம் என்னன்னு சொன்னா நல்லா பாருங்க. அழிக்கப்பட்ட தென்னாசியா, எப்ப தென்னாசியா அழிக்கப்பட்டது? அழிக்கப்பட்டது எப்ப? தென்னாசியா அழிக்கப்பட்டதா? தென்னாசியா அழிக்கப்பட்டதா புலல் இல்ல தானே? சரியா? தென்னாசியா அழிக்கப்பட இல்ல. அப்ப அழிக்கப்பட்டது எது? அழிக்கப்பட்டது இரண்டாவது பெரிய அரிசி ஆலை. தென்னாசியாட இரண்டாவது பெரிய அரிசி ஆலை தான் அழிக்கப்பட்டது. அப்ப இந்த அழிக்கப்பட்ட என்ற சொல் எங்களுக்கு பொருத்தமான இடத்துல வரையில. சரியா? விளங்கிக் கொள்ளுங்க. அழிக்கப்பட்ட தென்னாசியான் இருக்கி, தென்னாசியா அழிக்கப்படையில. அந்த இரண்டாவது பெரிய அரிசி ஆலை தான் அழிக்கப்பட்டது. அப்ப புள்ளைகள், இதை நாங்க சுட்டி காட்டுறேன்னு சொன்னா எப்படி சுட்டி காட்டுறது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா பாருங்க, நான் சொல்றேன். அழிக்கப்பட்ட அழிக்கப்பட்ட என்ற சொல் எழுதி கொள்றேன்னா எழுதி கொள்ளுங்க. கட்டாயம் எழுதி கொள்ளுங்க புள்ளைகள். சரியா? கொப்பிய வச்சு சும்மா, அதாவது என்ன, எக்ஸாம்ல சுட்டி காட்டியா எழுதணுமோ, சுட்டி காட்டி எழுத சொன்னா சுட்டி காட்டி எழுதணும் பிள்ளை. இங்க பாருங்க, தலைப்பு அப்படி வந்துச்சுன்னு சொன்னா சுட்டி காட்டிட்டு தான் திருத்தி எழுதணும். சரியா? ரைட். அப்ப என்ன செய்யணும்? நான் சுட்டி காட்டுறேன், நீங்க எழுதி கொள்ளுங்க. அழிக்கப்பட்ட என்ற சொல் தென்னாசியாவை குறிக்கின்றதா அல்லது பெரிய அரிசி ஆலை, இரண்டாவது பெரிய அரிசி ஆலையை குறிக்கின்றதா என்பது மயக்கம். இப்படித்தான் சுட்டி காட்டுறது. எப்படி? அழிக்கப்பட்ட என்ற சொல் தென்னாசியாவை குறிக்கின்றதா அல்லது இரண்டாவது பெரிய அரிசி ஆலையை குறிக்கின்றதா என்பது மயக்கம். ரெண்டு கருத்து வருதா இல்லையா? அழிக்கப்பட்ட தென்னாசியா, அப்ப தென்னாசியா அழிக்கப்பட்டதா இல்லாட்டி அரிசி ஆலை அழிக்கப்பட்டதா? இதான் மயக்கம். சரி, அப்ப இதை நாங்க திருத்தி எழுதும் போது புலகள், திருத்தி எழுதும் போது கட்டாயமாக இந்த விஷயத்தை நாங்க கொடுக்கணும். எது உண்மையில எது அழிக்கப்பட்டிருக்கும்? தென்னாசியா அழிக்கப்படையில. அப்ப அழிக்கப்பட்டது இரண்டாவது பெரிய அரிசி ஆலை. அப்ப தென்னாசியாவை நாங்க என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட்டுக்கு எழுதணும். தென்னாசியா ஃபர்ஸ்ட்டுக்கு எழுதணும். தென்னாசியாவின் 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 அழிக்கப்பட்ட அழிக்கப்பட்ட இரண்டாவது பெரிய அரிசி ஆலை. அழிக்கப்பட்ட எழுதி கொள்ளுங்க. சரியா? கட்டாயம் எழுதி கொள்ளுங்க புலல். சும்மா பாத் பார்த்துட்டு போற மாதிரி இல்ல. சரியா? தெளிவா இருக்கணும். அழிக்கப்பட்ட இரண்டாவது பெரிய அரிசி ஆலை மீண்டும் இயங்குமா, மீண்டும் இயங்குமா அப்படின்னு அங்கால உள்ளதை நீங்க எழுதி கொள்ளுங்க. சரியா? தென்னாசியான்றதை முன்னுக்கு போடுவோம். ஏண்டா அழிக்கப்பட்ட சொல்லுக்கு பிறகு எதை போடணும் நீங்க? இரண்டாவது பெரிய அரிசி ஆலையை போடணும். தென்னாசியாவின் அழிக்கப்பட்ட இரண்டாவது பெரிய அரிசி ஆலை மீண்டும் இயங்குமா? சரி. அடுத்தது மூணாவது மூணாவது பாருங்க. 40 வயதை கடந்த அந்த வீட்டின் பெண்மணி வாசலில் கோலமிட்டாள். இவ்வாக்கியத்தில் உள்ள பொருள் மயக்கத்தை நீக்கி எழுதுக. இவ்வாக்கியத்தில் உள்ள பொருள் மயக்கத்தை நீக்கி எழுதட்டா. சரி, இதை செய்யுங்க பார்க்க. இதை உங்களுக்கு டைம் தாரேன். சரி, டக்குன்னு விடைய போடுங்க. ஓகே, சிலாக்கள் அவசரமா விடைய போடுறீங்க. சரி ரேஷ்மா, ஓகே. ரங்கனா, ஓகே. சரி, முஸ்ஃபிகா, ஓகே. நவீனா, சரி. ரைட், ஓகே. எல்லாரும் சரியா தான் போடுறீங்க பெரும்பாலும். ஓகே. சரி, வெரி குட்.
ஓகே அம்பி. தஸ்லீமா. ஓகே ரைட். சரி நான் பார்ப்போம். இதுவும் சிம்பிளான விஷயம்தான், பெரும்பாலும் நீங்க கண்டுபிடிக்கிறீங்க. நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. உங்களுக்கு இதை கண்டுபிடிக்க ஏழுமா இருக்கணும். ஏன்னா அவ்வளோ சிம்பிள் தான், ஆரம்ப பகுதிகள் தானே போகும். அதாவது இதுல வந்து கஷ்டமானதுன்னு சொன்னா புக புக கொஞ்சம் என்ன, பாஸ் பேப்பரை நாங்க எடுத்து பார்த்தா கொஞ்சம் பெருசு மாதிரி இருக்கும். ஆனா இந்த சிம்பிளானதுகளை நாங்க பழகிட்டோம்னு சொன்னா அந்த இது எங்களுக்கு பாஸ் பேப்பர்ல வாரதும் லேசா எங்களுக்கு விளங்கும். சரியா, லேசா விளங்கக்கூடிய விதத்தில் இருக்கும். சரி பார்ப்போம். என்னன்னு சொன்னாப்புகள், 40 வயதை கடந்த அந்த வீட்டின் பெண்மணி வாசலில் கோலமிட்டாள் அப்படின்னு இருக்குது. பாருங்க, 40 வயதை கடந்த அந்த வீட்டின் பெண்மணி வாசலில் கோலமிட்டாள். இவ்வாக்கியத்தில் உள்ள பொருள் மயக்கத்தை நீக்கி எழுதட்டாம். சரியா, இந்த வாக்கியத்தில் உள்ள பொருள் மயக்கத்தை நீக்கி எழுதட்டாம். அதாவது உதாரணமாக எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னா, இத நாங்க பிள்ளைகள் ஒரு வாக்கியத்தை வச்சு யோசிச்சு பார்க்கணும். இதோட நேரடியான கருத்து என்ன, மறைமுகமான கருத்து என்ன அப்படின்ன மாதிரி பாருங்களேன், விளங்குது எங்களுக்கு வாசிக்கும் போது. 40 வயதை கடந்த அந்த வீட்டின் ஆ வீடுக்கு, அதாவது வீட்டுக்கு 40 வயசு போயிட்டா, இல்லாட்டி அந்த பெண்மணிக்கா 40 வயசு, அப்படித்தான் எங்களுக்கு கருத்து வருது. ரெண்டு டபுள், அதாவது டபுள் மீனிங் நாங்க எடுக்கணும் அதுக்குள்ள. அதாவது 40 வயதை கடந்த அந்த வீடு அப்படின்னு இருக்குது. அப்ப அந்த வீட்டுக்கா 40 வயசு, இல்லாட்டி அந்த பெண்மணிக்கா 40 வயது. நல்லா பாருங்க, 40 வயதை கடந்த அந்த வீட்டில் நின்று இருக்குது. அப்ப அந்த வீட்டுக்கா 40 வயசு, இல்லாட்டி அந்த பெண்மணிக்கா 40 வயசு. சரியா, அதுதான் எங்களுக்கு என்ன, மயக்கம். அப்ப அதை நாங்க என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட்டுக்கு சுட்டி காட்டணும். சுட்டி காட்டிட்டு தான் நாங்க என்ன செய்வோம், திருத்தி எழுதுவோம். சுட்டி காட்டிட்டு தான் திருத்தி எழுதுவோம். அப்ப நாங்க எப்படி சுட்டி காட்டலும், நான் மைக் ஒன் பண்றேன், ஒரு ஆள் சுட்டி காட்டுங்க வா. நான் சொன்ன மாதிரி, இதுக்கு நான் சொன்ன மாதிரி அழகா சொல்லுங்க, சுட்டி காட்டுறது சொல்லுங்க ஒரு ஆள். சொல்லலாம். இங்க கோலமிட்டு வந்து 40 வயதை கடந்த பெண்மணியா இல்லாட்டி அந்த வீட்டின் பெண்மணியா என்பதுதான் இங்க பொருள் மயக்கம். இல்ல இல்ல, அப்படி எங்களுக்கு சுட்டி காட்டுறது அப்படி சொல்லலாம். அது சரியா பாருங்க. வேற ஆள், வேற ஆள், வேற. 40 கடந்தது 40 வயதை அல்லது அந்த வீடாண்டு. வெரி குட், வெரி குட். 40 வயதை கடந்தது அந்த வீடா அல்லது அந்த பெண்மணியா, அப்படித்தான் நாங்க சொல்லணும். அப்படித்தானே பிள்ளைகள்? சரியா, கோலமிட்டாள் என்ற விஷயமெல்லாம் இங்க வர தேவையில்லை. 40 வயதை கடந்தது அந்த வீடா அல்லது அந்த பெண்மணியா என்பதுதான் இங்கு மயக்கம். சரியா, சுட்டிக்காற்று இப்படித்தான். 40 வயதை கடந்தது அந்த வீடா அல்லது அந்த பெண்மணியா. உண்மையில யாரு 40 வயதை கடந்தது, அந்த வீடா அந்த பெண்மணியா? பெண்மணி. பெண்மணி, பெண்மணி. அந்த அப்ப பெண்மணி. நாங்க என்ன செய்யணும், அந்த வீடுன்ற சொல்ல பொருத்தமான முறையில் என்ன செய்யணும், இந்த இடத்துல இருந்து தூக்கணுமா இல்லையா? இந்த இடத்துல இந்த அந்த வீட்டினின்று இருக்கக்கூடியதுதான் இந்த இடத்துல எங்களுக்கு மயக்கத்தை தருது. அப்ப இதை முன்னுக்கு எழுதுவோம். சரியா, இதை முன்னுக்கு எழுதுவோம். எப்படி, அந்த வீட்டின், அந்த வீட்டின், பாருங்களே, நான் இதை முன்னுக்கு எழுதுவோம். இப்படி பொதுவா நாங்க எழுதி பழகிட்டோம்னா லேசா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. அந்த வீட்டின் 40 வயதை கடந்த பெண்மணி. 40 வயதை கடந்த, அப்ப உண்மையில 40 வயதை கடந்தது அந்த பெண்மணி தான். அப்ப 40 வயதை கடந்த பெண்மணி பெண்மணி வாசலில் கோலமிட்டாள். வாசலில் கோலமிட்டாள். இப்ப உங்களுக்கு அந்த விஷயம் விளங்குதா? உண்மையில 40 வயதை கடந்தது அந்த பெண்மணி தான். அப்ப பெண்மணிக்கு முன்னால்தான் அந்த 40 வயதை கடந்த என்ற சொல் வரணும். அப்படித்தானே? அப்ப இங்க எங்களுக்கு அந்த மயக்கத்தை தார அந்த சொல் வந்து 40 வயதை கடந்த என்ற சொல் தான். அப்ப 40 வயதை கடந்த என்ற சொல் அந்த வீட்டை குறிக்கின்றதா அல்லது அந்த பெண்மணியை குறிக்கின்றதா என்பதுதான் எங்களுக்கு மயக்கம். சரியா, அந்த வீட்டை குறிக்கின்றதா அல்லது அந்த பெண்மணியை குறிக்கின்றதா என்பதுதான் எங்களுக்கு மயக்கம். அப்ப உண்மையில அந்த பெண்மணியை தான் குறிக்குது. அதனால அந்த வீட்டின் என்று சொல்ல நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு எழுதிட்டு, அந்த வீட்டின் 40 வயதை கடந்த பெண்மணி வாசலில் கோலமிட்டாள் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கொடுக்கலாம். சரியா, அப்ப இதுவரைக்கும் நாங்க முதல் 3 கேள்வி பார்த்துட்டோம். மற்ற கேள்விகளை வந்து, சரியா, மற்ற கேள்விகளை வந்து
நாங்க தொடர்ச்சியாக நாங்க படிப்போம் தானே, அதுகளில் பார்ப்போம். சரி, இன்னொரு நான் வினாக்கள் வச்சிருக்கிறேன், இன்னும் வினாக்கள் வச்சிருக்கிறேன், பார்ப்போம் உங்களுக்கு செய்ய இயலுமான்னு சொல்லி. இதுல இருக்குது. ஓகே, சரி, பாருங்க. சரி, இதை வந்து பாருங்க பிள்ளைகள். இந்த நாலாவது இருக்குதானே, நாலாவது கேள்வி. இந்த நாலாவது கேள்வி நான் ரவுண்ட் போட்டு காட்டியிருக்கிறேன். இந்த கேள்வியில முதலாவது இப்படித்தான் மெத்தட் வருமா? முதலாவது பொருள் மயக்க கேள்வி, ரெண்டாவது இலக்கண வலு, மூணாவது இந்த வாக்கியங்கள்ல இருந்தோ அப்படி இப்ப வித்தியாசமான முறைகள்லையும் வருது. ஆனா சிம்பிளா தான் வருது. நிறைய பிள்ளைகள் இதை சாய்ஸ் பண்றது இல்லை, அதனால இந்த பகுதியை சிம்பிளா போடுறான். நிறைய பேருக்கு இது ஸ்கூல்லையோ வேற எங்கேயோ படிச்சு கொடுக்கறது குறைவு பிள்ளைகள். சரியா? அப்ப இது சிம்பிளா போடுறான். சரியா? சிம்பிளா போடுறான். அதனால வந்து எங்களுக்கு லேசா அதை வந்து கண்டுபிடிச்சு கொள்ள இயலுமாக இருக்கும். சரி, உங்களுக்கு நான் ஹோம்ஒர்க் தருவேன். சரியா? இந்த பகுதியில தருவேன், அதை நீங்க செஞ்சு பார்க்கலாம். சரி, ஓகே. கடைசியா தந்த கேள்வி ஞாபகம் இருக்குதா? அதை நான் கடைசியில டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? கடைசி தந்த ஹோம்ஒர்க்ல 2 தந்தேன், டிஸ்கஸ் பண்ணுவோம் கடைசியில. சரியா? ஓகே. இதை பாருங்க பிள்ளைகள். இதை சொல்லுங்க, இதை சொல்லுங்க. முதலாவது சொல்லுங்க, ரெண்டாவதாக்கு பிறகு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு முதலாவது முதலாவது பின்வரும் வாக்கியத்தில் காணப்படும் பொருள் மயக்கத்தை சுட்டிக்காட்டி திருத்தி எழுதுக. திருத்தி எழுதுங்க பாப்போம் உங்களோட டேலண்ட்டை. சரியா சொல்லுங்க, விடைய சரியா தெளிவா கொடுங்க. இப்ப நாங்க முதல் 3 கேள்வி ஒரு பிராக்டிஸ் ஒன்று எடுத்தோம். சரியா? இதுக்கு முதல் நாங்க இதுல செஞ்சிருக்கிறோம். இலக்கண வினா, அதாவது இலக்கண வலு விஷயமும் நான் சொல்லி தந்திருக்கிறேன். இன்னும் உங்களுக்கு ஆரம்பம் இல்லை, உங்களுக்கு அதுவும் தெரியும். சரியா? ஃபர்ஸ்ட்டுக்கு இதை செய்யுங்க, அதாவது பொருள் மயக்கத்தை சுட்டி காட்டி திருத்தி எழுதுங்க. அந்த கேள்விக்கு முதலா விடைய போடுங்க. காலியில் நடமாடும் மருத்துவ முகாம் இன்று இல்ல இல்ல, இலவசமாக நீங்க நடைபெற்றது. சொல்ல தேவையில்லை, நீங்க விடைய போடுங்க. சரியா? பிறகு நான் உங்கள்ட்ட கேட்கிறேன். ஃபர்ஸ்ட்டுக்கு விடைய போடுங்க. நவீனா, ஓகே. அதில் ஒரு விஷயம் உடுபட்டிருக்குது, காலின்ற விஷயம் இல்லை, அதையும் சரியா எழுதணுமா? அது இருக்கிற மாதிரியே எழுதணும். சரியா? இருக்கிற மாதிரியே எழுதணும். சரி, இப்போ ஓகே. வெரி குட் நவீனா. சரி, மத்தாக்கள் எங்க? ஃபாஸ்டா? லேசான விஷயமா? லேசான விஷயம். 27. ஓ, 27க்கும் வந்து நாங்கள் படித்து கொடுக்குறோம் ஆரம்பத்துல இருந்து. இந்த இந்த கிளாஸ்ல 27க்கும் வரலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. காலியில் நடைபெறும் இலவசம். ஓ, ரிஸ்மா, ஓகே, அப்படியும் சொல்லலாம். சரியா? அது எங்களுக்கு வேற விதத்துலையும் சொல்லலாம், ஆனா விஷயம் ஓகே. சரியா? சரி, ரிஸ்மா ஓகே. ஃபர்ஹா, ஃபர்ஹா டைப்பிங் மிஸ்டேக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க திருப்பி. இல்ல, ஃபர்ஹா பில உங்களோட. சரியா? நீங்க விஷயத்தை கண்டுபிடிக்க இல்லைன்னா. ஓ, ஹப்சா ஓகே, ஹப்சா ஓகே, ரைட். 864. ஓகே. சரி, சிம்ரா ஓகே, வெரி குட். சரி, யாரு? ஸ்ரேயா ஓகே. ஓகே. மஸ் மஸ்ரிஃபா ஓகே. சஹலா, சரி ஓகே. சாலிஹா ஓகே. ஓகே. தமிழால டைப் பண்ணி போடுங்க, இங்கிலீஷால டைப் பண்ணா வாசிக்கிற கஷ்டம். ஏழு மேலே இப்போ ஜாயின் ஆக ஏழு. நன்றி.